இன்னைக்கு டிஸ்ட்ரப்ஷன் நிறைய துறைகள் ஏற்பட்டிருக்கு. எல்லாருக்கும் இருக்கிற அந்த ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் குவாலிட்டி வந்து எனக்கு முத நாளே இருந்தது, ரொம்ப நாளாவே இருந்தது. செய்யறதுக்கு கொஞ்சம் பயம். பிஸ்னஸ் ஆரம்பிச்சா ஃபெயில் ஆயிருவோமோ, கம்பெனிக்கு என்ன பேர் வைக்கணும்னு தேடிட்டு இருந்தோம். தேடல்னே பேர் வச்சிருவோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி ஆரம்பித்தோம். எனக்கு அரசியல் வந்து தொடர்பு ஏற்பட்டு இந்த நாட்டு மக்களுக்கு ஏதாவது நம்ம செய்ய முடியுமா, அரசியலில் இறங்கும் அப்படின்ட்டு திட்டமிட்டோம். பணபலம் தேவை, ஆள்பலம் தேவை, ஃப்ரெஷருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஃப்ரெஷர்ஸ் தான் கொடுப்பாங்கனால அங்கே போய் பிச் பண்ணோம். திடீர்னு அரசியலுக்கு வரும்போது இங்கே கம்ப்ளீட்டாக அன்ஆர்கனைஸ். ஸ்டார்ட் அப் கல்ச்சரில் நான் நிறைய ஸ்டார்ட் அப் ஆண்டர்பிரினர்கிட்ட, தொழில் முனைவோர்கிட்ட பேசணும் சொல்கிறது இன்னைக்கு நிறைய பெயின் பாயிண்ட்ஸ். அதாவது உலகத்தில் வந்து 800 கோடிக்கு மேலே மக்கள் இருக்காங்க, 1000 கோடிக்கு மேலே பிரச்சனை இருக்குது. ஒன்று சமூக நோக்கம் இருக்குது, சமூகம் நோக்கம் இருக்குது. நான் வந்து நாட்டு நல்லா செய்ய போகிறேன் அப்படி வரும்போது நிறைய டிஃபிகல்ட். ஏன்னா அரசியல் இதற்கு டெக்னாலஜியே கிடையாது. ஒரு டூல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஓட்டர் சிஆர்எம் இருந்தால் நல்லா இருக்கும்ட்டு ஓட்டர் சிஆர்எம் ட்ரை பண்ணோம். அவுட்புட்டு கூடி இருக்கு, விசிபிலிட்டி கிடைச்சிருக்கு. அப்போ நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்டா எஸ்ஐஆர் அதை எப்படி இந்த தேடல் ஆப் இன்க்ளூட் பண்ணியிருக்கு? எஸ்ஐஆர் வந்து எலெக்ஷன் டெக் இண்டஸ்ட்ரியை வளர்த்துருக்கு. ஹேஷ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம், இனிய வணக்கம். இன்றைக்கு வந்து இந்த உலகம் தோன்றிலிருந்து, மனித குலம் தோன்றிலிருந்து வாழ்வியல் மாற்றங்கள் பல வகையில் நடந்துகிட்டே இருக்கு. இதில் வந்து லைஃப் ஸ்டைல் ஒரு ஸ்டைல்னு சொல்லுவோம். இந்த ஸ்டைல் வந்து நிறைய மாற்றங்களை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. அந்த வகையில் பல துறைகள், சக்கரம் கண்டுபிடித்தது பிறகு பெரிய மாற்றம், இன்றைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுக்கப்புறம் பெரிய மாற்றம், இந்த மாதிரி பல்வேறு மாற்றங்களை வந்து நடந்துக்கிட்டே இருக்கு. அதனால ஒவ்வொரு துறையும் மாறிக்கிட்டே வந்திருக்கு. இன்னைக்கு டாக்ஸியாக இருக்கலாம், இல்லைன்னா ஃபுட்டாக இருக்கலாம், ரெஸ்டாரண்ட், இது மாதிரி பல வகையான இகாமர்ஸ் இருக்கலாம், பல மாற்றங்கள் இருக்கு. அதுக்கு இந்த அரசியல் மற்றும் தேர்தல், அதோடைய செயல்பாடுகள் மற்றும் விதிவிலக்கில் அதுலேயும் மிகப்பெரிய மாற்றத்தை செய்த ஒரு தேடல் ஆப் இந்தியா லிமிடெட் அப்படின்ற நிறுவனத்தோடைய ஃபவுண்டர் திரு தேடல் ஆனந்தன் அவர்களை சந்திச்சு அதில் அவர் ஏற்படுத்திக்கிட்டு இருக்க ஒரு டிஸ்ட்ரப்ஷன் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம் திரு தேடல் ஆனந்தன் அவர்களே. வணக்கம் முத்து சார். நான் அறிமுகத்தில் சொன்ன மாதிரி இன்னைக்கு டிஸ்ட்ரப்ஷன் நிறைய துறைகள் ஏற்பட்டிருக்கு. சமீபத்தில் உங்களோட செயல்பாடுகள், குறிப்பாக தேடல் ஆப் அப்படின்ற செயல்பாடுகளை பார்த்துட்டே வர்றோம். அந்த தேடல் ஆப்பை பற்றி விரிவாக பேசுவதற்கு முன்னால் நான் உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் எந்த ஊரை சார்ந்தவர், உங்களுடைய பணி என்ன, உங்களோட படிப்பு என்ன, நீங்கள் எப்படி இதுக்கு உள்ளே வந்தீங்க? இந்த தேடல் ஆப்ன்ற உருவாக்குறதுக்கு முன்னாடி உங்களோட ஜேர்னியை சொல்லுங்கள். இப்போ நான் வந்து சென்னையை சார்ந்தவன். பூர்வீகம் எல்லாமே பிறந்தது வளர்ந்தது எல்லாம் சென்னை தான். பழைய மெட்ராஸ், அதில் தான் பிறந்து வளர்ந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் வேலை விஷயமா பல ஊர்களுக்கு வந்து ட்ராவல் பண்ணி போயிருக்கேன். பேசிக்காக நான் வந்து ஒரு டெக்னிக்கல் எனர்ஜி ஆடிட்டர்னு சொல்லுவாங்க. இண்டஸ்ட்ரியோட எனர்ஜியெல்லாம் ஸ்டடி பண்ணி அதுக்குண்டான சேவிங்ஸை குறைக்கக்கூடிய ஒரு டேட்டா அனாலிட்டிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள். டேட்டா அனாலிட்டிக்ஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜியில் இருக்க டேட்டா அனாலிட்டிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு துறையில் தான் நான் வந்து பணி புரிஞ்சிட்டு இருந்தேன். ஸோ அப்படி தான் வந்து பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எல்லா ஊர்லேயும் ஒர்க் பண்ணேன். என்னோடய அதிக நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா சில இது பண்ணது வந்து பெங்களூரில் தான் நான் நிறைய நாள் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்படி தான் ஆரம்பிச்சது என்னோடய கெரியர். அதுக்கப்புறம் பெங்களூரில் ஒர்க் பண்ணதுனால நாங்கள் என்ன பண்ணோம்னா, அப்புறம் ஓசூரில் ப்ராப்ளம் ஷிஃப்ட் ஆனோம். குழந்தை படிப்புக்காக, அப்புறம் என்னோடய குடும்பத்துக்காகவும் சரி ஓசூரில் ஷிஃப்ட் ஆகி ஓசூரில் தான் செட்டில் ஆகி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப் அண்ட் டவுன் பண்ணிட்டு இருந்தோம். ஓசூருக்கும் பெங்களூருக்கும் அப் அண்ட் டவுன் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனால் எல்லாருக்கும் இருக்கிற அந்த ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் குவாலிட்டி வந்து எனக்கு முத நாளே இருந்தது, ரொம்ப நாளாவே இருந்தது. ஆனால் என்னென்னா அதை செய்கிறதுக்கு கொஞ்சம் பயம். எங்கடா நம்ம அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வந்துடுவோமோ, பிஸ்னஸ் ஆரம்பித்தா ஃபெயில் ஆயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயத்தினாலே ரொம்ப நாளாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாமே இருந்தேன். எதில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னே தெரியல. அப்படி தான் இருந்துச்சு கொஞ்சம் காலமாக. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, சரி எப்படியோ முடிவில் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நம்ம வந்து ரொம்ப நாள் வேலையை செஞ்சிட்ருக்கோம், நம்ம இது பேஷன் இல்லை, நம்மளோட அந்த ஆர்வம் அதில் வரல வேலையில். தொழில் தொடங்குவோன்றதுக்காக நான் வந்து என்ன பண்ணோம்னா, ஓசூர்லேயே வந்து ஒரு நிறுவனத்தை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி ஆரம்பித்தோம். அப்போ அந்த பேர் வைக்கும் போது கம்பெனிக்கு என்ன பேர் வைக்கணும்னு தேடிட்டு இருந்தோம். அது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இல்லையா? என்ன பேர் வைக்கணுங்கிறது எல்லாரும் ஃபேன்ஸியாக வைக்கணும்னு நினைப்பாங்க. அப்போ கம்பெனிக்கு என்ன பேர் வைக்கணும் ரொம்ப தேடி தேடி பார்த்தோம். நான் எந்த பேருமே செட் ஆகலை. அப்போது கடைசியில் இவ்வளோ பேர் தேடுறியாப்பா அப்படின்ட்டு என் மனசுலேயே வச்சுட்டு தேடல்னே பேர் வச்சுருவோம். எதுக்கு பேரை தேடிக்கிட்டு தேடல்னே வச்சுருவோம் அப்படின்ட்டு தான் தேடல் அப்படிங்கிற அந்த பேரை வந்து எங்கள் நிறுவனத்துக்காக வச்சோம். அப்படி தான் ஆரம்பிச்சது இந்த நிறுவனம். இனிஷியலி ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனியாக ஆரம்பித்தோம். நிறைய பேருக்கு டிஜிட்டல் சர்வீஸ் கொடுத்துட்டு இருந்தோம். இந்த சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட்டு, அப்புறம் வந்து டிஜிட்டல் கேம்பெயின் பண்ணுறது, அப்புறம் அவங்களோட கம்ப்ளீட் கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து மேனேஜ் பண்ணோம். நாங்கள் அரசியல் பக்கமே வரலை. ஸோ கம்ப்ளீட் எஸ்டாப்ளிஷ் மேனேஜ் பண்ணோம்னு சொல்லி இந்த வருடங்களில் இதெல்லாம் 2017 ஆரம்பித்தோம்.
2017 இந்த நிறுவனம் ஆரம்பிச்சது. அப்போ தான் நான் வேலையை விட்டு ஆரம்பித்தேன். இப்படி தான் பிஸ்னஸுக்கு வந்தது. ஆனால் பிஸ்னஸுக்கு இந்த வர்றதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா 2016. அந்த 2016 வந்து எனக்கு அரசியல் வந்து தொடர்பு ஏற்பட்டு அரசியலில் நிற்கணுங்கிறது வந்து ரொம்ப நாள் ஒரு கனவு. சின்ன நாட்டு மக்களுக்கு ஏதாவது நம்ம செய்ய முடியுமா அப்படின்ட்டு சமூகத்து மேல அக்கறை உள்ள எல்லாருக்கும் தோணக்கூடிய விஷயம். சமூகத்தில் அக்கறையெல்லாம் ஏதாவது நான் சமூகத்தை செய்வோமே அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் அரசியலில் இறங்குவோம் அப்படின்ட்டு திட்டமிட்டோம். ஆனால் உங்களுக்கே தெரியும், இருக்கிற பெரிய பெரிய கட்சிகளில் வந்து சீட்டு வாங்குறது ரொம்ப கடினமான ஒரு விஷயமாக, அதுக்கு பணபலம் தேவை, ஆள்பலம் தேவை. நாங்கள் வந்து படித்த ஒரு பேக்ரவுண்டில் இருந்ததுனால சீட்டு கிடைக்கிறது கஷ்டன்ற ஒரு ஆங்கிள் எங்களுக்கு முதல்ல தெரிஞ்சுது. அப்போ என்ன பண்ணோம்னா, சரி இது எப்படி நம்ம அரசியலுக்குள்ளே போகலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஒரு புதிய கட்சி அந்த டைமில் 2016 ஒரு புதிய கட்சி வந்து அரசியலை சந்திக்குது. சரி, எப்பயுமே ஃப்ரெஷருக்கு வந்து இன்னொரு ஃப்ரெஷர் தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. நாங்களும் அரசியலில் ஃப்ரெஷர், அவங்களும் அரசியலில் ஃப்ரெஷர். அப்படின்ற போது ஃப்ரெஷருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஃப்ரெஷர்ஸ் தான் கொடுப்பாங்கனால அங்கே போய் பிச் பண்ணோம். எங்களோட ஐடியாஸ்லாம் சொன்னோம். ஓரளவு எங்களோட திட்டங்களும் அவங்களோட திட்டங்களும் ஒத்து போனதுனால எங்களுக்கு வந்து ஓசூரில் சீட்டு கொடுத்தாங்க. ஆனால் நான் நிற்கலை. ஆக்சுவலாக நான் நிற்க வேண்டியது, நான் இப்போ ஒரு எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சரி, ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால நம்மளால் இந்த அரசியலில் நிற்க முடியாது. ஒரு பெரிய நிறுவனத்தில் ஒர்க் பண்ண மாதிரி அரசியல் நிற்க முடியாது. அப்போது வந்து என் மனைவியை வந்து நான் வந்து அரசியலில் என்னோட கனவுக்காக என் மனைவியை வந்து நான் நிற்க வச்சேன் அந்த அரசியலில். பட் அவங்களும் வந்து கணவருக்கூட துணை நிற்கணுங்கிறதுக்காக அவங்கள இறங்கி நின்று வேலை செஞ்சாங்க. ஸோ அவங்க அரசியலில் நின்றாங்க 2016. அப்போது 2016 நிற்கும் போது பல பிரச்சனைகள், எல்லாருக்கும் வரக்கூடிய பிரச்சனை. ஏன்னா எங்ககிட்ட பணம் பலம் கிடையாது, வெறும் அந்த படிப்பு மட்டும்தான். அப்படிங்கிறபோது எப்போ அந்த எலெக்ஷனை தந்திக்க முடியும்னு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து யோசித்தோம். ஸோ ஃபைனலாக என்ன ஆச்சுன்னா, பூத் ஏஜென்ட்டுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான கான்செப்ட். அது கோர் ஏரியாஸ் கோர், அதுதான் கோர். அதாவது கட்டமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தெரு லெவலில் அந்த பூத் லெவலில் கட்டமைப்பு இருக்கணும். நாங்கள் புது கட்சி, நான் புது ஆள், எனக்கு சீட்டு கொடுத்து புது கட்சி. அப்படி இருக்கும்போது பூத் லெவல் ஆள்லாம் இல்லை எங்களுக்கு. சரிங்களா? அப்போ பூத் லெவல் ஆள் இல்லாத போது எங்களுக்கு மொத்தமே பார்த்தீங்கன்னா 356 பூத்து கிட்ட இருக்கும். இப்போ 350 பூத்தை மேனேஜ் பண்ண 350 ஆளாவது வேணும். அப்போ நம்ம இவ்வளோ பேரை எப்படி பண்ணணும்? சோர்ஸ் பண்ண முடியாது. அப்போ நான் ஒரு கேண்டிடேட்டாக இருந்து 350 பூத்தை மேனேஜ் பண்ண முடியும்னா பண்ண முடியாது. ஸோ டிஃபிகல்ட்டிஸ் நிறையா இருந்து, ஏன்னா டெக்னாலஜி வந்து அப்போது வரல. 2016 டெக்னாலஜி உள்ளே வரல. அப்போ தான் என்ட்ரி ஆகுது, ஜியோ கூட அப்போ தான் உள்ளே வராங்க. ஸோ அப்போ வந்து டெக்னாலஜி அந்தளவுக்கு இல்லை. டெக்னாலஜி இல்லாதப்போ நம்ம டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணதை நாங்கள் வந்து ப்ராசஸ் நான் எம்என்சியில் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லா எம்என்சிலையும் ஒர்க் பண்ணியிருக்கோம். யூ நேம் எனி எம்என்சி, அந்த எம்என்சியில் எல்லாத்தையுமே ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த எம்என்சிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ் ஓரியன்டாக இருக்கேன். நான் அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணி எஸ்ஓபி கல்ச்சர் இருக்கும். ஒரு இப்போ இதுக்கு அடுத்து எப்படி இருக்கும், அதுக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு ப்ராசஸ் இருக்கும். அப்படி ஒர்க் பண்ணிட்டு திடீர்னு அரசியலுக்கு வரும்போது இங்கே கம்ப்ளீட்டாக அன்ஆர்கனைஸ்ட் ப்ராசஸ் இருந்தாலுமே அது ஒரு மேனுவல் ப்ராசஸாக தான் இருக்கும். எல்லாமே அந்த கட்சி தலைவரோ இல்லை அந்த கட்சி மாவட்ட செயலாளர்களோ மாவட்ட தலைவர்களோ தான் வந்து பார்ப்பாங்க. பூத் லெவலில் இருக்கிறவங்க அந்த பூத்தை மேனேஜ் பண்ணக்கூடிய லெவலில் இருக்குமே தவிர ஒரு விசிபிலிட்டி பெரிய லெவலில் கிடையாது. கம்ப்ளீட்லி அன்ஆர்கனைஸ்ட். ஒரு மானிட்டரிங் ப்ராசஸ் கிடையாது, ஒரு மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் கிடையாது. பட் ஆனால் அரசியல் இத்தனை காலம் நம்மள ஆண்டிருக்கும். அந்த அந்த அன்ஆர்கனைஸ்டு ப்ராசஸ் தான் ஒரு நல்ல வேட்பாளரை தேர்ந்தெடுக்குமோ இல்லை ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுக்கும் இந்த இடத்துல இருந்திருக்கு. பர்சன் ட்ரிவன். இது ஃபுல்லாக வந்து இன்ஃப்ளூயன்சராக தான் இருக்கணும். அந்த கீழ் மட்டத்தில் உள்ள அந்த இன்ஃப்ளூயன்சர், அந்த தொண்டராக இருக்கிறவர், அவர் இன்ஃப்ளூயன்ஸ் வச்சிருப்பார். அப்படியான ஒரு சூழ்நிலை. பொதுவாக வந்து இந்த ஸ்டார்ட் அப் கல்ச்சரில் நான் நிறைய ஸ்டார்ட் அப் ஆண்டர்ப்ரனர்கிட்ட, தொழில் முனைவோர்கள்ட்ட பேசும்போது சொல்கிறது, இன்றைக்கி நிறைய பெயின் பாயிண்ட்ஸ். அதாவது உலகத்தில் வந்து 800 கோடிக்கு மேலே மக்கள் இருக்காங்க, 1000 கோடிக்கு மேலே பிரச்சனை இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் குறைந்தபட்சம் ஒரு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்றப்போ இன்றைக்கி நிறைய பிரச்சனைகள், அசௌகரியங்கள்னு சொல்லுவோம். பெயின் பாயிண்ட் அட்ரஸ் பண்ணுறது மூலமாக வரக்கூடிய தொழில்கள் தான் பெருசாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு நீங்கள் நேரடியாக, அதாவது உங்கள் மனைவி போட்டிட்டு அதில் பெரிய பெயின் பாயிண்ட்டை நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். 2016 வந்து நாங்கள் வேலை பார்க்கும்போது டெக்னாலஜி கிடையாது, மேன் பவர் கிடையாது, காசு கிடையாது. ஆனால் எலெக்ஷன் நிற்கணும். எப்படி நிற்கிறது? அப்புறம் ஒன்று சமூக நோக்கம் இருக்கு. அப்புறம் மக்கள் வந்து அங்கே பூத் ஏஜென்ட், டீம், மேன் பவர் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் எலெக்ஷனை சந்திக்கணும். எதுவுமே இல்லாமல் நான் வந்து நாட்டு நல்லது செய்ய போகிறேன்னு அப்படி வரும்போது நிறைய டிஃபிகல்ட்டிஸ். அப்போ அந்த அவ்வளோ உழைப்பு தேவையா? டெக்னாலஜி கொண்டு வந்து இந்த உழைப்பை குறைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் யோசித்து அன்னிலேருந்தே நாங்கள் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, 2019 தான் வந்து ரூரல் பாடிக்கு மட்டுமே தனியாக எலெக்ஷன் நடத்தினாங்க. நான் ஆனால் ஓசூர் நகரத்தில் இருந்தேன். அப்போ நகரத்தில் எலெக்ஷன் நடக்கலை. அதுக்கப்புறம் 2022
நான் இந்த 2016 2022 தான் எலெக்ஷன் அர்பன் பாடி எலெக்ஷன் நடந்தது. அதான் இப்போ 2014 இதற்கான ஆராய்ச்சி உங்களுக்கு தொடங்கிடுச்சு. இப்போ 2022 நான் இந்த லோக்கல் பாடிக்காக தயாராகிட்டே வரேன். நான் தயாராகிட்டு வர 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 அந்த லோக்கல் பாடி தள்ளி போயிட்டே இருக்குது. சரிங்களா? ஆனாலும் தள்ளி போகிறது ஒரு வகையில் நல்லது தான் சொல்லுவாங்க. எல்லாம் நன்மைக்குன்னு சொல்லும் போது தள்ளி போகிறதும் ஒரு வகை நல்லது தான். கிட்டத்தட்ட 2016 முதல் தேர்தல் நான் வந்து என் மனைவியை வச்சு சந்திக்கிறேன். 2017 நான் வேலையை விட்டுட்டு ஃபுல் டைமாக வந்து பிஸ்னஸில் இறங்கிட்டேன். 2017 நான் வந்து எலெக்ஷன் நிற்கணும், உள்ளாட்சி தேர்தல் நிற்கணும்னு என்னை தயார்படுத்திட்டே வரேன். ப்ளஸ் டெக்னாலஜி நான் ரெடி பண்ணிகிட்டே வரேன் பேரலாக. ஏன்னா எம்எல்ஏ எலெக்ஷனில் ஃபேஸ் பண்ண அந்த ப்ராப்ளமை லோக்கல் பாடியில் ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, கண்டிப்பாக வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக டெக்னாலஜி சப்போர்ட் எடுக்கணும். அதான் டெக்னாலஜி ரெடி பண்ணுறோம். 2022 தான் வந்து லோக்கல் பாடியே வருது. 19 நீங்கள் ட்ரை பண்ணல பாராளுமன்றம்? 19 பாராளுமன்றம் வந்தது. அப்புறம் பை எலெக்ஷன் வந்துதாங்க. 18 தொகுதிக்கான பை எலெக்ஷன் வந்தது. அதை நான் ட்ரை பண்ணவே இல்லை. ஏன்னா பை எலெக்ஷன் போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ இதாக இருக்கும்ன்றது, கஷ்டமாக இருக்குங்கிறது. பட் பாராளுமன்றம் நமக்கு நோக்கமும் இல்லை. ரொம்ப பெரிய தொகுதி, கிட்டத்தட்ட 15 லட்சம் 20 லட்சம் வாக்காளர்கள் உள்ள தொகுதி. அதில் நம்ம போட்டியிட முடியாது. 3 லட்சம் தொகுதியிலே போட்டியிட முடியல, கஷ்டப்பட்டு வேலை செய்ய முடியல. அப்புறம் 15-20 லட்சம் தொகுதியில் எப்படி நீங்கள் போட்டியிட முடியும்? அவ்வளோ வாக்காளர்களை சந்திக்கிறது கஷ்டமாக இருக்குங்கிறதுனால நிற்கலை. ஆனால் 2022 வந்து லோக்கல் பாடியில் பிளான் பண்ணோம். அர்பன் லோக்கல் பாடி, அதுதான் வந்து நகர்மன்ற உள்ளாட்சி தேர்தல். அந்த நகர்மன்ற உள்ளாட்சி தேர்தலில் போட்டிட்டோம். போட்டிடுறதுக்கு முன்னாடி நான் 6 வருடமாக இந்த ஒரு ப்ராடக்ட் ஒன்று டிஃபைன் பண்ணுவோம். ஒரு டெக்னாலஜி வேணும். ஏன்னா அரசியலில் இது வரைக்கும் டெக்னாலஜியே கிடையாது. நீங்கள் எடுத்து விவசாயத்தில் டெக்னாலஜி இருக்குது, அக்ரிடெக் அப்படின்றது, ஃபினான்ஸில் ஆட்டோடெக் இருக்கு, ஆட்டோடெக், ஹெல்த், எல்லாமே டெக்னு எல்லா இண்டஸ்ட்ரியுமே சர்வீஸ் வந்து டெக் ஆயிடுச்சு. எல்லா இண்டஸ்ட்ரியுமே டெக் வந்துருச்சு. அரசியலில் மட்டும் ஏன் டெக் வரக்கூடாதுன்னு நினைச்சு தான் பொலிடெக், பொலிட்டிக்கல் டெக், எலெக்ஷன் டெக், சிவிக் டெக், டவ் டெக் இப்படின்னு பல வகையான டெக் இதுக்குள்ளே வந்துச்சுன்னா பாலிடிக்ஸும் வந்து நல்ல ஒரு அன்ஆர்கனைஸ்ட்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, அந்த அன்ஆர்கனைஸ்டை ப்ராசஸ் ஓரியன்டாக ஆர்கனைஸாக பண்ணலாம் அப்படின்னு ஒரு தாட் வந்து 2016 எம்எல்ஏ எலெக்ஷன் முடிஞ்ச உடனே எனக்கு தோணுச்சு. அப்புறம் டெக்னாலஜி கொண்டு வந்து அந்த உடல் குறையும் அப்படிங்கிறாங்கல்ல. 6 வருடமாக கஷ்டப்பட்டு எல்லா பக்கம் ரிசர்ச் பண்ணி ஒரு டூல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஸோ 2017 பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது என்னோட கஸ்டமர்லாம் மேனேஜ் பண்ணுறது நான் ஒரு சிஆர்எம் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு வந்தேன். ஸோ அப்போது அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு சிஆர்எம்னாலே ஒரு ப்ராசஸை வந்து அன்ஆர்கனைஸ்டாக ஒரே இடத்துல வச்சு கஸ்டமரை ஃபாலோ பண்ணுறது, டேட்டா மேனேஜ்மெண்ட், அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் தான் அந்த சிஆர்எம்ங்கிற ஒரு டூல். அப்படின்னா ஒரு ஓட்டர் சிஆர்எம் ஏன் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்ட்டு 2017 தொழில் தொடங்கினதுக்கு அப்புறம் அந்த சிஆர்எம் யூஸ் பண்ணதுனால எனக்கு வந்து ஓட்டர் சிஆர்எம் இருந்தால் நல்லா இருக்கும்ன்ட்டு ஓட்டர் சிஆர்எம் ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா 2022 நான் சொன்ன மாதிரி எனக்காக ஒரு சின்ன சிஆர்எம் கிரியேட் பண்ணேன். வெரி குட். ஓட்டர் சிஆர்எம் நான் 2022 வந்து எங்களே நேரடி எலெக்ஷன், நானே நேரடி எலெக்ஷன் நிற்கிறதுனால சரி எனக்காக ஒன்று கிரியேட் பண்ணுவோம். இப்படி தான் இருக்குது. நம்ம 2016 டூலே இல்லாமல் சந்திச்சோம். 2020 ஏதோ ஒரு டூல் இருக்குது, இதை வச்சு சந்திச்சு பார்ப்போம் அப்படின்ட்டு 2022 நான் வந்து இந்த சிஆர்எம் சின்னதாக ஒரு சின்ன சிஆர்எம் உருவாக்கி அதை வச்சு எலெக்ஷனை சந்தித்தேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, 2014 நான் போட்ட உழைப்பில் கிட்டத்தட்ட 50-60% உழைப்பு வந்து குறைஞ்சிருக்கு. அவுட்புட்டு கூடியிருக்கு. ப்ராசஸ் எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு, விசிபிலிட்டி கிடைச்சிருக்கு. இன்சைட்ஸிலிருந்து நம்ம வந்து ஆக்ஷன் எடுத்திருக்கோம். ஒரு டேஷ்போர்ட்லேருந்து ஒரு டேஷ்போர்டு எடுத்திருக்கோம். அப்போது எனக்கு மொத்தமே பார்த்தீங்கன்னா 7 பூத்து தான் அன்றைக்கி. லோக்கல் பாடிங்கிறதுனால எனக்கு 350 பூத்து இருந்தது. இன்னைக்கு 7 பூத்து. அந்த 7 பூத்தை சிஆர்எம் போட்டு இங்கே உட்காந்துக்கிட்டு என்னோட ஆஃபீஸில் கம்ப்ளீட்டாக நான் வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறேன். அப்போது பெருசாக நான் வந்து அந்த எலெக்ஷனில் வந்து அதிகமான ஓட்டு வாங்கலனா கூட ஒரு ப்ராசஸ் செட் ஆச்சு. ஆனால் அதனால் ஒரு எல்லாரையும் ஒருங்கிணைச்சு ஒரே இடத்துல வேலை வாங்கக்கூடிய ஒரு விஷயமா அமைஞ்சிச்சு. இப்போ அரசியல் கட்சிக்கு அதான் ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. அப்போது 2022 தான் முடிவு பண்ணேன், இந்த டூலை எல்லாருக்கும் ஒரு பிஸ்னஸாக பண்ணக்கூடாது, பிஸ்னஸ் மாடல் ஆக்கிட்டீங்க. அது ஒரு பிஸ்னஸ் மாடலாக ஆக்கும்ன்ட்டு 2017 ஆரம்பிச்ச என்ன தொழிலை தேடல் ஆப் அப்படின்னு எல்லாரும் தேடுறாங்களே, அந்த தேடல் தான் வந்து அரசியல் தேர்தல்னாலே தேடல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேடல் ஆப்னு ஒரு ஆப் உருவாச்சு. ஸோ தொழிலுக்கான பேரை தேடின நீங்கள் தேடல்னு நிறுவனத்துக்கு பேர் வச்சு, அப்புறம் அரசியலில் குறிப்பாக தேர்தலில் வந்து வாக்காளரை தேடுவதற்கு தேடல் ஆப் அப்படின்னு பேர் வச்சிட்டிங்க. உங்களுடைய மனைவி தேர்தலில் நிற்கும் போது அதில் உள்ள நீங்கள் அதில் செய்த பரப்புரைகள், அதை தேர்தலுக்காக செய்த நிறைய செயல்பாடுகளில் உள்ள பெயின் பாயிண்ட்லேருந்து இதை உருவாக்குனீங்க. உங்களுக்கு 22வது எலெக்ஷனில் பயன்படணும், அது இன்னும் நிறைய பேருக்கு பயன்படணும். ஒரு பிஸ்னஸ் மாடலாக திட்டமிட்டு அதுக்கு உண்டான முயற்சிகளை எடுத்தோம்.
22 முடிஞ்சோன்னா தமிழ்நாட்டில் எலெக்ஷன் இல்லை. 21 தான் நம்ம சட்டமன்ற தேர்தல் வந்தது, 22 லோக்கல் படி வந்தது. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் எலெக்ஷன் இல்லை. ஆரம்பிக்கும் போதே தடங்கள் வந்து என்னடா இது நம்ம ஊர்லேயே எலெக்ஷன் இல்லையே, என்ன பண்ணுறது அப்படின்னு. நான் சொன்ன மாதிரி ஓசூரில் இருந்தீங்களா, பக்கத்தில் கர்நாடகா மாநிலம் பெங்களூர். 23 அங்கே சட்டமன்ற தேர்தல். ஸோ 22 முடிச்ச உடனே என் டூலை என்ன பண்ணேன், நான் ஒரு பிஓசி டூல் மாதிரி பண்ணி எனக்காக பண்ணேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, டைரக்டாக எடுத்து கர்நாடகா சட்டமன்ற தேர்தலுக்கு பிச் பண்ணோம். ஒரு எம்யூபி மாதிரி ஒரு பைலட் மாடல். அடுத்த லெவல் பிஓசிலேருந்து அடுத்த லெவல் போச்சுன்னு வைங்களேன். இது வந்து ரெடி டு மார்க்கெட் ப்ராடக்ட் மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக எனக்கு ஒரு டெஸ்ட் பெஞ்ச் தேவைப்பட்டது. நம்ம ஊர் தமிழ்நாட்டில் எலெக்ஷன் இல்லை. அப்போ பக்கத்து ஊருன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர். நாங்கள் என்ன பண்ணோம், கர்நாடகாவில் போய் பிச் பண்ணோம். ஒரு அரசியல் கட்சி ஆட்களை போய் சந்திச்சு கேண்டிடேட்டை போய் பார்த்துட்டு, அப்புறம் அந்த டைமில் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் நிறைய பேர் எவால்வ் ஆமாட்டாங்க. அதனால 14 வர ஆரம்பிச்சாங்க. 21 பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய இருந்தாங்க. அப்போ அங்கே சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டும் நிறைய பேர் அங்கே இருந்தாங்க. அவங்ககிட்டலாம் போய் பிச் பண்ணோம். அவங்க பார்க்கும்போது ஆமாம் இது நல்ல ஒரு ப்ராடக்டாக இருக்கு, ஏன் அதை அடாப்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கஸ்டமருக்கெல்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ ஜென்ரலாக அந்த டைமில் என்னன்னா, டிஜிட்டல் பாலிட்டிக்ஸ் அப்படின்னாலே அது வந்து சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இது மாதிரி தான் இருந்தது. அந்த கண்டென்ட் கிரியேஷன் இதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருந்தது. நாங்கள் என்ன பண்ணோம், இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஆனால் இது டிஜிட்டல் டூல். சரிங்களா, இது டிஜிட்டல் டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம். டிஜிட்டல் அரசியல், டிஜிட்டல் பாலிடிக்ஸுங்கிற அந்த தலைக்கு கீழே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு பார்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு பார்ட்டு, டிஜிட்டல் டூல் ஒரு பார்ட்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட சர்வே டிஜிட்டல் சர்வே ஒரு பார்ட், இது எல்லாமே இந்த டிஜிட்டல் பாலிட்டிக்குள்ள வரும். அப்போ நாங்கள் எங்களோட இந்த ஆப்பை கொண்டு போய் சேர்க்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனால் கர்நாடகா பெங்களூர் தவிர்த்து உள்ள கர்நாடகா கொண்டு போய் சேர்க்கும் போது கஷ்டப்பட்டோம். பெங்களூருக்குள்ள கொண்டு போகும்போது நல்ல வரவேற்பு இருந்துச்சு. ஏன்னா அங்கே டெக் எனேபிள் பீப்புள் நிறைய பேர் இருந்தாங்க. கேண்டிடேட்டுமே வந்து டெக்னாலஜி ஓரியன்ட், அர்பன் ஏரியா தே அடாப்ட் டெக்னாலஜி. அவங்க வந்து டெக்னாலஜி இல்லைன்னா தே வில் ஆஸ்க், இது இந்த டெக்னாலஜி இல்லையா, வேற ஏதாவது கொண்டு வாங்க. வேற ஒரு எலெக்ஷன்லையும் 23 எலெக்ஷன் போகும்போது இது மட்டும் தான் இருக்கா, வேற என்ன இருக்கு டெக்னாலஜி அப்படின்னு டெக்னாலஜி ஓரியன்டாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ எங்களுக்கு வந்து ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆன மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. ஓப்பன் ஆச்சாரம் எங்களுக்கு தெரியல, ஏன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட் எங்கேயுமே கிடையாது, யாரும் யூஸ் பண்ணல, ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ். ஸோ அந்த மாதிரி சிஸ்டம் உள்ள நேரத்தில் இது அடாப்ட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு தெரியாத சுச்சுவேஷனில் நாங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறோம். கிட்டத்தட்ட 23 ஆர்டர் நாங்கள் எடுத்தோம். தமிழ்நாடு இல்லாமல் கர்நாடகாவில் மட்டும். அதாவது 2022 நான் எலெக்ஷனில் நின்று இம்ப்ளிமெண்ட் பண்ண பிஓசி ப்ராடக்டை அடுத்த லெவல் இம்ப்ரூவ் பண்ணி கர்நாடகாவில் சேல் பண்ண போகிறோம். 23 கேண்டிடேட்டு அக்செப்ட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்டா? சார் இது நல்ல கேள்வி. ஆக்சுவலாக நாங்கள் வந்து தேடல் ஆப் இந்தியா லிமிடெடுங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட், பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கம்பெனி கிடையாது. நானும் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கிடையாது. ஆனால் நாங்கள் வந்து பொலிட்டிக்கல் டெக்னாலஜிஸ்ட்னு எங்களை அடையாளப்படுத்த விரும்புகிறோம். ஸோ பெயின் பாயிண்ட்ஸ் டெக்னாலஜி அடாப்ஷன்ல இருந்து எடுத்திருக்கீங்க. இல்லை நீங்கள் யாருக்கும் ஸ்ட்ராட்டஜின்னு கிடைக்கல, ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறவங்க ஒரு கஸ்டமராக. ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறவங்க எங்கள் கிளைண்ட், கேண்டிடேட்டு எங்கள் கிளைண்ட். இப்போ நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜி எப்படி போட முடியும்? ஸ்ட்ராட்டஜி சும்மா காத்துல போட முடியாது, அதுக்கும் ஒரு டேட்டா வேணும், டேட்டா பாயிண்ட்ஸ் வேணும். அந்த டேட்டா பாயிண்ட்ஸ் எங்கேருந்து எடுப்பீங்க? அது இந்த தேடல் ஆப்லேருந்து எடுப்பீங்க. ஸோ இந்த டெக்னாலஜி இந்த சிஆர்எம் இருந்து இந்த ஓட்டர் சிஆர்எம் தேடலங்க, அப்போ ஓட்டர் சிஆர்எம்ல இருந்து அந்த டேட்டாவை எடுத்து அதுலேருந்து நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பண்ணிப்பீங்க. ஸோ ஸ்ட்ராட்டஜிஸ்டுக்கு தேவையான டூல் தான் இந்த தேடல் ஆப். இதில் இதை வச்சு நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பண்ணிக்கலாம். அதாவது நம்ம அடுத்து அந்த ஃபீச்சருக்குள்ள நம்ம போயிடுவோம். அது என்னென்ன ஃபீச்சர் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். இதுக்கு முன்னால் இது வந்து எதுவும் லாங்குவேஜ் லிமிட் கிடையாது, எங்கே வேணாலும் பயன்படுத்தலாம் அந்த மாதிரி இருக்கு. இந்தியா ஃபுல்லாக இல்லை, உலகம் ஃபுல்லாக பயன்படுத்தலாம். நாங்கள் ரீசெண்டாக ஸ்ரீலங்கா எலெக்ஷன்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். அங்கேயும் ஒரு கிளைண்ட்டுக்கு கொடுத்துருந்தோம். எங்கெல்லாம் தேர்தல் அரசியல் இருக்குதோ, எந்தெந்த நாட்டிலலாம் தேர்தல் அரசியல் இருக்குதோ அந்தந்த நாட்டில் இந்த சிஆர்எம் பயன்படும். இது அழகா ஐடியாலேருந்து ஒரு பிஸ்னஸ் மாடலாக கொண்டு வந்துருக்கீங்க. அடுத்து அந்த உங்களுடைய தேடல் ஆப்பில் உள்ள ஃபீச்சர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னால் எஸ்ஐஆர் இன்னைக்கு பெரிய பேசு பொருளாக இருக்குது. அது என்னன்னு ஒரு புரிதல் இல்லாத விஷயங்களும் நிறைய இருக்குது மக்கள் மத்தியில், ஈவன் அரசியல்வாதிகள் மத்தியில். அதை எப்படி இந்த தேடல் ஆப் இன்க்ளூட் பண்ணியிருக்கு, எதெல்லாம் இன்டகிரேட் பண்ணியிருக்கு? நல்ல கேள்வி சார். இது வந்து எஸ்ஐஆர் முதல்ல வந்தப்போ எல்லாருமே இது ஒரு பேரியராக தான் பார்க்குறாங்க. அது நல்லது கெட்டது அரசியல் நம்ம அதை போக வேண்டாம். நம்ம டெக்னாலஜி ஓரியன்டாக அதை எஸ்ஐஆர் எப்படி பயன்படுத்தலாம்னு பார்ப்போம். நீங்கள் இது பார்த்துருவீங்க, யூபிஐ டெக்னாலஜி வந்து இன்ட்ரோடியூஸ், யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். யூபிஐ டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபின்டெக் இண்டஸ்ட்ரி பயங்கரமாக வளர்ந்துச்சு. ஏன்னா ஒரு ஃபோன்லேயே நம்ம வந்து லோன் வாங்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்து
யூபிஐ வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த என்ன டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆச்சு. கொரோனா டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கொரோனானால நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. பட் அங்கேயும் ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தது வந்து எடுடெக் இண்டஸ்ட்ரி. எடுடெக் இண்டஸ்ட்ரி தான் அந்த டைம்ல வந்து எல்லாருமே ஸ்கூல்லாம் மூடி இருந்தாங்க. ஆனாலும் கல்வி கொடுக்கணுமேங்கிறதுக்காக ஆன்லைன்ல எல்லாருமே ஓப்பன் ஆகும். அப்பதான் இந்த ஜூம் கால்னா நிறைய வளர்ந்தது. ஸோ அது எடுடெக் இண்டஸ்ட்ரி வளர்த்தது. ஸோ எப்படி வந்து யூபிஐ ஃபின்டெக் இண்டஸ்ட்ரி வளர்த்ததோ, எப்படி கொரோனா வந்து எடுடெக் இண்டஸ்ட்ரி வளர்த்ததோ, நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன் இந்த எஸ்ஐஆர் வந்து எலெக்ஷன் டெக் இண்டஸ்ட்ரியை வளர்த்துருக்கலாம். சூப்பர் சூப்பர் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா நல்ல வரும். ஏன்னா எஸ்ஐஆர்னால ஒரு பெரிய ஓப்பன் கிடைக்குது எலெக்ஷன் டெக் இண்டஸ்ட்ரிக்கு. இப்போ நாங்கள் அதை கரெக்டாக பயன்படுத்துகிறோம். இப்போ நீங்கள் தேடல் ஆப்பில் பார்த்தீங்கன்னா சரிங்களா, இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் தான் வந்து இப்போ உங்களுக்கு ஓட்டு இருக்கா எனக்கு ஓட்டு இருக்காங்கிறது 16ஆம் தேதி தான் தெரியும். நான் இப்போ உட்காந்து பேசுகிற டைம்ல எனக்கு ஓட்டு இருக்கானே எனக்கு தெரியாது. நிறைய வேட்பாளர்களுக்கு ஓட்டு இருக்காங்க. அந்த வேட்பாளர்களுக்கே ஓட்டு இருக்கானே தெரியாது. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்க 6.5 கோடி மக்களுக்கு வாக்கு இல்லை, இன்னி வரைக்கும் இல்லை. இன்னைக்கு 16ஆம் தேதி தான் தெரியும். இப்போ இந்த 16ஆம் தேதி வந்ததுக்கு அப்புறம் பல அரசியல் கட்சிகள் அவங்களோட வேகத்தை இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். ஏன்னா யாருக்கு ஓட்டு இருக்கு, யாருக்கு ஓட்டு இல்லை, என்னோட ஆதரவாளருக்கு ஓட்டு இருக்கா, என்னோட ஆதரவாளருக்கு ஓட்டு இல்லையா, இது எல்லாத்தையும் அந்த 16ஆம் தேதி பட்டியலை தான் கம்பேர் பண்ணுவோம். எப்படி கம்பேர் பண்ணுவோம்? இன்னைக்கு உள்ள பட்டியல் வந்து ஜனவரி 2025 பட்டியல். நாங்கள் தேர்தல் ஆப்பில் எஸ்ஐஆர் ஃப்ரெண்ட்லி எஸ்ஐஆர் ஃபீச்சர்ஸ் ஒன்று கொண்டு வந்திருக்கோம். கம்ப்ளீட்லாம் தேர்தல் ஆப் வந்து எஸ்ஐஆர் ஃப்ரெண்ட்லி ஆப். சரிங்களா, இதுல எஸ்ஐஆர் ஃபீச்சர்ஸ் ஒன்று கொண்டு வந்திருக்கோம். இந்த ஃபீச்சர்னால என்ன ஆகும்னா, ஜனவரி 2025 பட்டியலையும் டிசம்பர் 2025 பட்டியலையும் கம்பேர் பண்ணி எங்க ஆப்ல 5 ரிப்போர்ட் கொடுக்குறோம். 5 பட்டியல் வெளியிடுறோம். 5 பட்டியல் என்னன்னா, முதல் பட்டியல் நீக்கல் பட்டியல். நீக்கல் பட்டியல்னா இப்ப ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. 2025 இந்த 16ஆம் தேதி டிசம்பர்ல வர பட்டியல் சில பேர் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஏன் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க? இறந்ததுனால ரிமூவ் பண்ணிருக்கலாம். டபுள் என்ட்ரி 2 பேருக்கு ஓட்டு, ஒரு ஆளுக்கு 2 ஓட்டு இருந்தா ரிமூவ் பண்ணிருக்கலாம். முக்கியமானது வந்து டாக்குமெண்ட் ஒழுங்கா நீங்க கொடுக்கலன்னா உங்களை ரிமூவ் பண்ணிடுவாங்க. நீங்க அந்த ஃபார்ம் வாங்கியிருப்பீங்க, அந்த ஃபார்ம் வாங்கின ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ணி கொடுக்கணும். நீங்க மதுரையில இருக்கீங்க, ஆனா நீங்க வேலை நிமித்தமாக சென்னையில இருக்கீங்க. அப்போ நீங்க ஃபார்முக்காக நீங்க மதுரைக்கு போய் வாங்காம அந்த அலட்சியப்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு இல்லை. ஆன்லைன்லயும் பண்ணாம விட்டீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு இல்லாம போயிடும். அப்போ அந்த நீக்கல் பட்டியல்ல என்னோட ஆதரவாளர்கள், என் கட்சி ஆதரவாளர்களுக்கு ஓட்டு இருக்கா இல்லையா, அந்த நீக்கல் பட்டியலை நீங்க பார்க்கலாம். பார்த்துட்டு உடனே நீங்க அப்ஜெக்ஷன் தெரிவிக்கும். 1 மாசம் தான் உங்களுக்கு அப்ஜெக்ஷன் டைம். அந்த அப்ஜெக்ஷன் தெரியும். வேற என்னென்ன பட்டியல் அந்த மாதிரி. ஸோ நீக்கல் பட்டியல் முதல்ல கொடுத்துறோம் சார். அதுக்கப்புறம் சேர்த்தல் பட்டியல். சேர்த்தல் பட்டியல் அடிஷன். ஆனா இப்ப என்ன சொல்றாங்க எல்லாரும், நாங்க எங்க கேண்டிடேட் போய் சொல்லுவாங்க சேர்த்தல் பட்டியல் கொடுக்குறோம் சார் அப்படின்னா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, முதல்ல கேண்டிடேட்டோ இல்லை எந்த அரசு எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இப்போ சேர்க்கிறதே இல்லை, ஃபார்ம் 6 கொடுக்கறது இல்லை, அதான் நீங்க சேர்த்தல் பட்டியல் தேவையில்லை அப்படின்னா. தேவையில்லைன்னு சொல்லாதீங்க சார், அட்லீஸ்ட் சேர்த்திருக்காங்களான்னு பாருங்க. அதாவது நீங்க சேர்த்தல் பட்டியல் பார்க்க மாட்டேன்னு சொல்றது ஒண்ணு, சேர்த்துக்காம பார்த்துட்டு உண்மையிலே இல்லைன்னா ஓகே, அப்போ சேர்த்தல் பட்டியல் ஒன்று கொடுத்துரும். சேர்த்தல் பட்டியல் நீக்கல் பட்டியல் 2. அதுக்கப்புறம் ஷிஃப்டட்னா ஒரு பூத்துல இருந்து இன்னொரு பூத். நீங்க பாத்துருப்பீங்க, ஒரு குடும்பத்துல 4 பேர் இருக்காங்க, 4 பேர் வெவ்வேறு பூத்துல ஓட்டு இருக்குது. வரிசை எண் ஒரே பூத்துல இருக்கும், ஆனா வெவ்வேறு பூத்துலயே ஓட்டு இருக்கும். அப்ப அந்த பூத் ஷிஃப்டட் கொடுக்குறாங்களா அப்படிங்க ஷிஃப்டட் பட்டியலும் செக் பண்ணுவோம். அதனால டபுள் என்ட்ரி. நீங்க சொல்லுங்க டபுள் என்ட்ரில எஸ்ஐஆர்ல ரிமூவ் பண்ணிடுவாங்க. ரிமூவ் பண்றாங்களா இல்லைன்னு செக் பண்ணணும்ல. ஓ கேண்டிடேட் சொல்லுவாங்க, நீங்க டபுள் என்ட்ரி ரிமூவ் பண்ணிடுவாங்க சார் அப்படின்னா. ரிமூவ் பண்றாங்களா செக் பண்ணுங்க சார், செக் பண்ணுங்க சார். அப்போ டபுள் என்ட்ரி இருக்கா அப்படிங்கிற ஒரு பட்டியல் டபுள் என்ட்ரி. கடைசி 5வது ஒரு பட்டியல், முக்கியமான பட்டியல்னா பெண்டிங் ஓட்டர்ஸ். பெண்டிங் ஓட்டர்ஸ் அப்படின்னா நிலுவையில் உள்ளது உங்கள் வாக்கு, அப்படி ஒரு பட்டியல். இந்த பட்டியல் என்னன்னா, நீங்க டாக்குமெண்ட் கொடுத்துருப்பீங்க, ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துருப்பீங்க, ஆனா அந்த டாக்குமெண்ட்ல சில ஏதாவது எரர்ஸ் இருக்கும், இல்லை அந்த டாக்குமெண்ட்டே வந்து வேலிட் இல்லாமல் இருக்கும். இப்போ டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்துருப்பீங்க, டிரைவிங் எக்ஸ்பயர் ஆகிருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள். இந்த மாதிரி டாக்குமெண்ட் கொடுத்த உங்களை ஓட்டை கன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க, நிலுவையில் வச்சுருவாங்க சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பட்டியல் கொடுத்தோம்னா, இப்போ உங்களோட நீங்கள் வந்து என்னோட கட்சி ஆதரவாளர் அப்படின்னா, நான் உங்களுக்கு உங்க ஓட்டை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நான் முயற்சி எடுத்து உங்களுக்கு ஓட்டை கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்குறேன். இதெல்லாம் ஸ்டெப் பண்ணுங்க, உங்களுக்கு கைட் பண்ண நானே அது பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் 5 பட்டியல் தரோம் சார். சேர்த்தல் பட்டியல், நீக்கல் பட்டியல், ஷிஃப்டட் பட்டியல், அப்புறம் வந்து டபுள் என்ட்ரி, ட்ரிபிள் என்ட்ரி, அதெல்லாம் வந்துடும். கடைசியாக வந்தது பெண்டிங். இப்போ இந்த 5 பட்டியல் எங்கள் எஸ்ஐஆர் ஃபீச்சரில் தேடல் ஆப் மூலியமாக கிடைக்கும் சார். 16ஆம் தேதி டிசம்பர் ரிலீஸ் பண்ண மறுநாள் நீங்கள் ஆப்லேருந்து இந்த பட்டியல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சப்போஸ் அந்த பர்டிகுலர் வேட்பாளர் அந்த பர்டிகுலர் கட்சிக்கான ஆதரவு நிலைப்பாடு உள்ளவங்க, இல்லைன்னா இவங்களுக்கு ஃபேவரைட்டா இருக்கக்கூடியவங்கன்னு ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க. அது தவிர வந்து ஆப்போசிட் கேண்டிடேட்டுக்கான அவர்களையும் அவங்களால பார்க்க முடியும் தானே? கண்டிப்பா பார்க்கலாம். அப்ப நீங்க சொல்ற மாதிரி ட்ரிபிள் என்ட்ரி, டபுள் என்ட்ரி இருந்தா
ஆப்போசிட் கேண்டிடேட்டுக்கு சாதகமான விஷயங்களையும் அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை ரிமூவ் பண்ண சொல்லவும் ரிமூவ் பண்ண அதுதான் அந்த அப்ஜெக்ஷன் 1 மந்த் கொடுத்துருக்காங்க. அந்த 1 மந்த்ல அப்ஜெக்ஷன் இந்த 1 மந்த் தான் குரூசியல் பீரியட். ஏன்னா அடுத்த பிப்ரவரியில் வர்ற பட்டியல் தான் வந்து ஃபைனல் பட்டியல், ஃபைனல் லிஸ்ட். அப்போ அந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து எஸ்ஏஆர் கம்ப்ளைண்ட்ஸ் ஃபுல்லாகவே இதில் நம்ம தேடல் ஆப்பில் இன்க்ளூட் பண்ணப்போ இன்கார்பரேட் பண்ணியிருக்கு, ஆல்ரெடி ரெடியா இருக்கு. நாங்கள் பட்டியலுக்காக வெயிட்டிங். 16ஆம் தேதி வந்துச்சுன்னா 17ஆம் தேதி நீங்கள் இந்த 5 பட்டியல் நான் சொன்ன 5 பட்டியல் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வேலையை ஆரம்பிச்சிடலாம். ஒரு வாரத்தில் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த அப்ஜெக்ஷனுக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு மாதத்துக்குள்ள நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணிடலாம். அருமை சார், மிக அழகா போயிட்டே இருக்கு. இந்த வேலையில் நீங்கள் சொன்னீங்க உங்களோட பெயின் பாயிண்ட் வந்து 2016 உங்களோட மனைவி தேர்தலில் போட்டிட்டாங்க. அதில் உள்ள பெயின் பாயிண்ட்ல வந்து கிரியேட் பண்ணியிருக்கீங்க. நீங்களே இந்த தேர்தலில் நிற்பதற்கு 2022 இதை பயன்படுத்துனீங்க. ஸோ இதே பெயின் பாயிண்ட் மற்றவங்களுக்குலாம் இருக்கும். இது ஒரு பிஸ்னஸ் மாடலாக மாறும், இதை பிஸ்னஸாக மாற்ற முடியும், மற்றவங்களும் ஏற்றுக்குருவாங்க அப்படின்றது எதை வச்சு நீங்கள் நம்புறீங்க இதை? நாங்கள் அது அந்த டைமில் இதை ரிசர்ச் பண்ணி பிஸ்னஸை பண்ணணும்ன்ட்டு பிளான் பண்ணிட்டோம். நீங்கள் சொன்ன மாதிரி இது மார்க்கெட்டுக்கு கரெக்டான டைம் தான் போயிருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எங்ககிட்டே இருந்தது. அப்போது நாங்கள் என்ன பண்ணோம்னா நிறைய ஸ்டடீஸ் பண்ணும்போது ப்ராடக்ட்டையும் டெவலப் பண்ணணும், மார்க்கெட்டையும் டெவலப் பண்ணணும் பேரலாக அப்படிங்கிற ஆங்கிளில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட் சொல்லலாம். இப்போ நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்பில் ப்ராடக்ட் இருக்கும், ஆனால் மார்க்கெட் கரெக்டாக அது ஃபிட்டாக இருக்காது, ஏற்றுக்காது அந்த டைமில். சில டைமில் வந்து மார்க்கெட் ரெடியாக இருக்கும், ஆனால் ப்ராடக்ட்டுக்கு இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிற நிறைய கம்பெனிஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஆங்கிளில் வந்து நாங்கள் யோசிக்கும் போது ரெண்டுத்தையும் சேர்ந்து ஃபிட் பண்ணணும் அப்படின்னு ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ ப்ராடக்ட்டையும் டெவலப் பண்ணோம், மார்க்கெட்டையும் டெவலப் பண்ணோம். ஸோ மார்க்கெட்டை டெவலப் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டிங் கொண்டு போய் சேர்க்கணும். இந்த மாதிரி ப்ராடக்ட் கொண்டு வரோம், மார்க்கெட் ஃபிட்டாக இருக்குமா, மார்க்கெட் ஏற்றுக்குமா அப்படின்னு ட்ரை பண்ணுறதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம்னா சின்ன சின்ன குழுக்குள்ளாக மீட்டிங் ஆரம்பித்தோம். நாங்கள் நண்பர்கள்ட்ட முதல்ல கேட்டோம், ஒரு அவேர்னஸ் என் நண்பர்கள்ட்ட முதல்ல கேட்டேன், இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் பண்ணலான் இருக்கேன், எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டேன். ஓகே, நல்லா இருக்குன்னாங்க. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச அரசியல் வட்டாரத்தில் கேட்க ஆரம்பித்தேன். பரவாயில்ல சார் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னாங்க. பட் ஆனால் இதெல்லாமே வந்து பிஸ்னஸாக மாறுமானா மாறாது. இதெல்லாம் என்னோட நல்லது சொல்கிறவங்க சில பேர் இருப்பாங்க, கெட்டது சொல்கிற சில பேர் இருப்பாங்க. ஆனால் இது பெரிய மாசாக கேட்கணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் நாங்கள் என்ன பண்ணோம், தேடல் இருந்து டிஜிட்டல் அரசியல் கான்க்ளேவ், டிஜிட்டல் பாலிடிக்ஸ் கான்க்ளேவ்னு சொல்லிட்டு ஊருக்காக போட ஆரம்பித்தோம். ஏன்னா நம்ம நண்பர்கள் வட்டாரத்தில் கேட்குறது ஒரு விதம், வெளியில் போய் கேட்குறது ஒரு விதம். அப்போ ஊராக ஒரு ஊரில் முதல்ல ஓசூரில் ஆரம்பித்தோம். ஏன்னா அங்கே தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணதுனால ஓசூரில் ஆரம்பித்தோம். அப்புறம் சேலமில் போட்டோம், அப்புறம் மதுரையில் போட்டோம், அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, தஞ்சாவூர் எல்லா ஊர்லேயும் போட ஆரம்பிச்சிட்டோம். எல்லா ஊர்லேயும் போட்டால் நம்ம 39 பார்லிமெண்ட்டு நம்ம தொகுதி இருக்குது. அப்புறம் நான் என்ன பண்ணோம், 39 பார்லிமெண்ட் தொகுதியிலும் மீட்டிங் போடுவோம், போட்டு ஒரு தொகுதியிலும் கேட்போம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 3 மீட்டிங்லேயே வந்து எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஓசூர், சேலம், மதுரையிலே வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ், நல்ல அரசியல்வாதிகளை கூட்டம், ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்தாங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் வந்தாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கிட்ட இருந்து ஃபீட்பேக் வாங்கிட்டோம். எஸ், அப்போ வாங்கும் போது நாங்கள் யோசிச்சோம், சரி இது கரெக்டான பாதையில் நம்ம போயிட்டு இருக்கோம், ஏன் இதை பிஸ்னஸாக கொண்டு போய் இன்னும் பெருசாக பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த 3 மீட்டிங்க்கு அப்புறம் தான் ஃபுல் ஃபிளட்ஜாக இந்த ப்ராடக்ட்டில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் பொட்டென்ஷியல் வந்து எங்களுக்கு தெரிஞ்சது. அதனால தான் 2023 நாங்கள் வந்து கர்நாடகாவில் நிறைய ஆர்டர்ஸ் வந்து எடுக்க ஆரம்பித்தோம். கர்நாடகாவில் 2023 நீங்கள் அதை செயல்படுத்திருக்கீங்க, அதில் ஒரு சக்ஸஸும் எடுத்திருக்கீங்க. சரியான சக்ஸஸ். நான் எனக்கு 2024 நம்ம நிறைய ட்ராக் பண்ணுறோம், நம்ம நிறைய உங்களை ஃபாலோ பண்ணி பார்த்துருக்கோம், இணைதி செய்திருக்கோம். எனக்கு அது ஞாபகம் இருக்குது. என்னுடைய ஒரு கேள்வி என்னென்னா, இந்த இடத்துல வந்து பொதுவாக உங்களுக்குள்ள பெயின் பாயிண்ட்டை நீங்கள் வந்து அதை அட்ரஸ் பண்ணுறதுக்காக எடுக்கிறீங்க. நம்ம மாறுறது ஒரு பக்கம், அந்த கேண்டிடேட்டே மாறுறது ஒரு பக்கம், அவங்க டீம் மாறுறது இன்னொரு பக்கம், அந்த ஒரு தொண்டர்கள் கரெக்ட் கடைநிலையில் வேலை பார்க்குறவங்க. ஆமாம், அந்த சேஞ்ச் உண்மையில் நீ கர்நாடகாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அதெல்லாம் வந்துச்சா, அது பார்க்க முடிச்சா? ஆக்சுவலாக நீங்கள் சொன்னது கரெக்டு. நாங்கள் மார்க்கெட் போகும்போது முதல்ல ஒரு எசிடேஷன் இருந்துச்சு, அதாவது இது எடுக்கணுமா வேண்டாமா அப்படின்னு இருந்தது. ஆனால் சில கேண்டிடேட் வந்து நான் சொன்ன பெங்களூரில் வந்து டெக்னாலஜி அடாப்ட் பண்ணக்கூடியவங்க நிறைய பேர் இருந்தாங்க. அப்போ சில கேண்டிடேட் வந்து ரிஸ்க் எடுத்தாங்க, இந்த டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ரிஸ்க்குன்னு சொல்கிறத விட அவங்க ட்ரை பண்ணாங்க. ஏன்னா அவங்க வந்து நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணாங்க. அரசியல் பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னாலே நிறைய விஷயம் நீங்கள் ட்ரை பண்ணணும், ரிஸ்க் எடுக்கணும், சக்ஸஸ் ஆகுதோ ஃபெயில் ஆகுதோ நீங்கள் ரிஸ்க் எடுத்தாகணும், ட்ரை பண்ணணும் அட்லீஸ்ட். அப்படி சில கேண்டிடேட் வந்து எங்கள் ஆப்பை வாங்கி ட்ரை பண்ணாங்க, பண்ணலாமா அப்படின்ட்டு. அப்போ ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கும் நிறைய அந்த எதிர்ப்புகள் இருந்து, எதிர்ப்புங்கிறத விட அந்த சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு மாற்றத்தை ஏற்கக்கூடிய அந்த நிலைமையில் வந்து யாருமே இல்லாமல் இருந்தாங்க. அப்போது சில ட்ரைனிங்கு, சில அவேர்னஸ்லாம் கொடுத்து இந்த மாதிரிலாம் இப்போ யூஸ் பண்ணுங்க, அது பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு, அதில் என்னென்னா 2 விஷயம் நடந்தது. இப்போ ஐடி டீம்னு சொல்லி எல்லா கட்சிக்கும் ஐடி விங், வார் ரூம், ஐடி விங் இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ அந்த ஐடி விங் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தது. எல்லா கட்சியிலும் இன்றைக்கும் இருக்காங்க, ஏன்னா அதுதான் இப்போ தேவையான ஒரு விங்காகவே இருக்குது. அந்த ஐடி விங்கும்
ஐடி பார்த்தா சின்ன சின்ன பசங்க இருப்பாங்க, படித்த பசங்களா இருப்பாங்க, ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற பசங்களா இருப்பாங்க. இந்த மாதிரி பசங்க தான் ஐடிங்கில் இருப்பாங்க. கலை கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அனுபவம் சார்ந்த கட்சிக்காரர்கள் இருப்பாங்க. அப்போ இவங்க 2 பேரும் ஒருங்கிணைஞ்சு வந்து நம்ம ஆப்பை கொண்டு போய் இது பண்ணாங்க, யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. நடந்தது. அப்போ சில அந்த கேண்டிடேட் ரிஸ்க் எடுத்தாரு சொன்னார் பார்த்தீங்களா, அவர் வந்து எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ப்ராசஸ் ஆப்டிமைசேஷன் நடந்தது, மானிட்டரிங் மெக்கானிசம் தெரிஞ்சது. அப்போ அவர் தான் சொன்னார், தம்பி இது நிஜமாலே தேவையான ஒரு ப்ராடக்டாக இருந்தது, நீ இல்லைன்னா கண்டிப்பாக எனக்கு நிறைய விஷயம் தெரியாமே போயிருக்கோம், அப்படி தெரியாமல் நாங்கள் அரசியல் பண்ணியிருந்திருக்கோம், ஆனால் இந்த வந்ததுனால நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்குது. வெரி என்கரேஜாக இருந்தது. ஸோ அது ஒரு நல்ல அனுபவம் எங்களுக்கு. ஆக்சுவலாக நாங்கள் அது ஒரு சேஞ்சை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். நீங்கள் இனிஷியலாக சொன்ன மாதிரி அந்த டிஸ்ட்ரப்ஷனை வந்து கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு ஆத்ம திருப்தி எங்களுக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் தான் சரி இதில் கொண்டு போவோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டாக கொண்டு போவோம். 23 முடிஞ்ச உடனே 24 பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்தது. அப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஆரம்பித்தோம், அப்புறம் பாண்டிச்சேரியில் இது பண்ணோம், அப்புறம் ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, பீகார், டெல்லி, ஹரியானா இந்த மாதிரி மாநிலங்கள்லாம் நாங்கள் வந்து, ஏன்னா அது ஃபேஸாக நடக்குது பார்த்தீங்களா, அது எங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜாக இருந்துச்சு. ஒரே டைம் நடந்தால் கூட எல்லா ஊர்லேயும் வேலை செஞ்சிருக்க முடியாது. ஒரு ஃபேஸாக நடந்ததுனால இந்த தமிழ்நாடு முடிச்சா அடுத்து கர்நாடகா போனோம். ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டும் நடந்துக்கும், அப்ளிகேஷனோட இம்ப்ரூவ்மெண்ட் நடந்துக்கும். அப்ளிகேஷன் வேற லெவலில் நடந்துச்சு. ஏன்னா நாங்கள் மார்க்கெட் போகும்போது சார், நாங்கள் ஒரு இனிஷியல் ப்ராடக்டோட தான் போனோம் மார்க்கெட்டுக்கு. மார்க்கெட்லேருந்து நிறைய ஃபீட்பேக் வந்துச்சு. ஃபீட்பேக் வர எங்கள் அப்ளிகேஷன் டியூன் ஆகி நான் சொன்ன அந்த டெமோ ஆப்ல இருந்து ஒரு பிஓசியில இருந்து அது அப்படியே வந்து சூப்பர் ஆப்பாக போயிட்டு இருக்கு. இப்போ 26க்கு நாங்கள் தமிழ்நாட்டில் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணி, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி மொத்தம் 5 ஸ்டேட் எலெக்ஷன் இப்போ வந்துட்டு இருக்கு சார். தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, அசாம், கேரளா அண்ட் வெஸ்ட் பெங்கால், இந்த 5 மாநில எலெக்ஷன் வந்து ஒரே டைம்ல வரப்போகுது. 26ல ஒரே டைம்னா ஒரு மாதம் 2 மாதம் கேப்ல, அதாவது ஒரே அந்த ஏப்ரல் மாதத்துலேயே வரும், ஏப்ரல் மேலே வந்துடும். நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதே வந்து தமிழ்நாடு, பாண்டிச்சேரி மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஏன்னா இது நம்மளோட ஹோம் டவுன், எங்களோட சொந்த நாடு இல்லையா, நம்மளோட ஓன் ஸ்டேட். இங்கே வேலை செய்வோன்ட்டு தான் ஃபோக்கஸ் பண்ணி 234 தொகுதியிலையும் இந்த டெக்னாலஜியை கொண்டு போய் சேர்க்கணும். 2024 கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துருக்கோம். ஆமாம், 2024 கிட்டத்தட்ட 12 தொகுதியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், 40 தொகுதியில். அப்பயும் நாங்கள் 40க்கு முயற்சி பண்ணலை. ஏன்னா அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்து கர்நாடகா எலெக்ஷன் முடிச்சுட்டு அந்த வெற்றியோடு நாங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வரோம், நாங்களும் வெற்றி பெற்று வரோம். அப்போ வரும்போது தமிழ்நாட்டில் பிச் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடு வந்து கர்நாடகா அளவுக்கு டெக்னாலஜி அந்த டைம்ல அடாப்ட் பண்ணலை. 24 அடாப்ட் பண்ணல. கடந்த வருடத்தில் கடந்த 24 அடாப்ட் பண்ணல. அவங்களும் வந்து நார்மலாக தான் மேனுவலாக ப்ராசஸ் தான் போயிட்டு இருந்தாங்க. அப்பயும் நாங்கள் புஷ் பண்ணி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் மூலமாக நடத்தி நிறைய பேரை வாங்க வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் இப்போ 26ல் தமிழ்நாடு இஸ் வெல் எஸ்டாப்ளிஷ்ட், டெக்னாலஜி மட்டும்தான் அப்படின்னு தான் இதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், எப்படி ஒரு வார், ஒரு டெக்னாலஜி வார், எலெக்ஷனே வந்து இப்போ டிஜிட்டல் வார் அப்படிங்கிற மாதிரி 26க்கு வந்து ஆயிடுச்சு. பல வகை பல முனை போட்டிகள் இருக்குது. அதில் டெக்னாலஜி வந்து இந்த 26ல் பெரிய ரோல் பிளே பண்ணும். யங்ஸ்டர்ஸோட ஓட் நிறைய இருக்கு. டெக்னாலஜினா நான் சொல்ல மாதிரி வெறும் மேட்டா அண்ட் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இது மட்டுமே டெக்னாலஜி கிடையாது. அதான் நான் சொல்றேன், டெக்னாலஜினா அது மட்டுமே கிடையாது. நம்ம தேடல் ஆப்பு, இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ், இந்த மாதிரி எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர், சிஆர்எம்ஸ், இதெல்லாமே டெக்னாலஜி. இதெல்லாம் நிறைய பேர் தெரியாம மைக்ரோ ஹேண்ட் மிஷின்ஸ், மைக்ரோ டார்கெட்டிங், இந்த மாதிரிலாம் நீங்க ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம்லாம் மேக்ரோ டார்கெட்டிங் பண்ணலாம். ஆனா நம்ம தேடல் ஆப் மூலியமா மைக்ரோ டார்கெட்டிங் பண்ணலாம். அந்த ஃபீச்சருக்கு போய்வோம். அதுக்கு முன்னாடி இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய ஆண்டர்பிரினர்கிட்ட பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஸ்டார்ட் அப்கிட்ட பேசுறதாம். ஐடியா எல்லாமே பிஸ்னஸ் மாடல் இல்லை, பிஸ்னஸ் மாடல் எல்லாமே ப்ராஃபிட் மாடல் இல்லை, ப்ராஃபிட் மாடல் எல்லாமே கன்சிஸ்டன்ட் மாடல் இல்லை, கன்சிஸ்டன்ட் மாடல் எல்லாமே வேல்யூவேஷன் மாடலாக இல்லை அப்படின்னு நான் நிறைய சொல்கிறது உண்டு. அப்போ நீங்கள் இந்த ஐடியாவிலேருந்து இதை வந்து ஒரு பிஸ்னஸ் மாடலாக மாற்றி ஒரு வேல்யூவேஷன் மாடலாக மாறும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோட போயிட்டுருங்க. ரொம்ப நன்றி. இப்போ நம்ம தேடல் ஆப்க்கு உள்ளே போயிடுவோம். அந்த ஆப்பை முழுமையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துருவோம். நினைக்கிறேன் கண்டிப்பாக இதான் தேடல் ஆப் சார். இதான் ஹோம் ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும் சார். இந்த ஆப்பில் 4 ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கோம் சார். கேடர் மேனேஜர், ஓட்டர் மேனேஜர், ஃபேமிலி மேனேஜர் அண்ட் சர்வே மேனேஜர், 4 ஃபீச்சர் கொடுத்துருக்கோம். கேடர் மேனேஜருங்கிறது வேட்பாளருக்கு அவங்களோட பார்ட்டி ஒர்க்கர்ஸ் டீம், அதாவது அந்த நிர்வாகிகள்னு சொல்லுவாங்க, அவங்க நிர்வாகிகள்லாம் கரெக்டாக வேலை செய்கிறாங்க இல்லையா பார்க்கறதுக்கு உண்டான ஒரு ஃபீச்சர்ஸ் தான் இது. இப்போ நீங்கள் தான் ஒரு தொகுதியோட வேட்பாளர்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு கட்சியோட வேட்பாளர். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு கீழே 300 பூத் இருக்குது. இந்த 300 பூத்தில் நீங்கள் கண்டெஸ்ட் பண்ண போகிறீங்க அந்த தொகுதியில். அந்த 300 பூத்துலையும் 300 பார்ட்டி ஒர்க்கரை நீங்கள் போடுவீங்க. அவங்க தான் கேடர்ஸ், பார்ட்டி கேடர்ஸ். இந்த 300 பார்ட்டி கேடர்ஸும் ஒழுங்காக ஒர்க் பண்ணுறாங்களா, நீங்கள் கொடுக்குற நோட்டீஸை வியூடாக போய் கொடுக்குறாங்களா இல்லையா,
இல்லை ஒரு இடத்துல இருந்து இது பண்ணுறாங்களா அப்படின்ற மானிட்டரிங் மெக்கானிசமாக நீங்கள் இந்த கேடர் மேனேஜர் மூலியமாக பார்த்துக்கலாம் சார். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களோட பூத்துக்கு ஒரு பூத்துக்கு ஒரு கேடர் அசைன் பண்ணலாம். இல்லை மல்டிபிள் பூத்துக்கு ஒரு கேடர் அசைன் பண்ணலாம். இப்போ ஒரு பூத் ஏஜென்ட்னா ஒரு பூத்து மட்டும் அசைன் பண்ணலாம். இல்லை உங்கள் நகர செயலாளராக இருக்காதா, அந்த நகர செயலுக்கு ஒரு 50 பூத்து பார்க்குறாரா மேற்பார்வையிட்டாரா, அவருக்கு 50 பூத்து அசைன் பண்ணலாம். இல்லை ஒரு ஒன்றிய செயலாளரா, அவருக்கு ஒரு 100 பூத்து இருக்கா, 100 பூத்து நீங்கள் அசைன் பண்ணலாம். ஒரு பஞ்சாயத்து தலைவரா. ஸோ உங்களோட பார்ட்டி ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த கேடர் மேனேஜரில் பயன்படுத்திக்கலாம் சார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாக்காளர் மேனேஜர், ஓட்டர் மேனேஜர். அந்த ஓட்டர் மேனேஜரில் உங்கள் வாக்காளரை நீங்கள் இதில் ஆன்போர்டு பண்ணிக்கலாம். வாக்காளரை ஆன்போர்டு பண்ணி அவங்களோட பெனிஃபிட் ஸ்கீம்ஸ், கவர்மெண்ட்ல ஏதாவது பெனிஃபிட் வாங்கியிருப்பாங்க, இதெல்லாம் நீங்கள் அவங்க சேர்த்துக்கலாம். இப்போ ஓஏபி பென்ஷன் கொடுப்பாங்க. சில பேர்லாம் வயதானவங்க வீட்டில் இருப்பாங்க, அவங்களுக்கு ஓஏபி பென்ஷன் கிடைச்சிருக்காது, ஓல்டேஜ் பென்ஷன். அவங்களுக்கு ஓஏபி பென்ஷன் இல்லையா அப்படின்னு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். விடோ பென்ஷன், இதெல்லாம் நீங்கள் இதில் ஆட் பண்ணி அவங்கள ட்ராக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு ஓட்டர்ஸ் எல்லாத்தையுமே நான் கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். கிளாஸிஃபை ஜெண்டர் வைஸா, ஏஜ் குரூப் வைஸா, அவங்க என்ன பெனிஃபிட் வாங்கினது வாங்காத வைஸா நான் வந்து எப்படி வேணாலும் உங்களுக்கு என்ன மாதிரி கிளாசிஃபிகேஷன் பண்ணணுமோ அந்த மாதிரி நீங்கள் கிளாஸிஃபை ஓட்டர் மேனேஜர் மூலிமா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் சார். அடுத்து முக்கியமானது தான் இந்த ஃபேமிலி மேனேஜர், குடும்பத்தை உண்டான மேலாளர். இதில் என்னன்னா இப்போ ஒரு பூத் எடுத்தீங்கன்னா ஒரு பூத்தில் 1000 ஓட்டு இருக்குன்னு வைங்க. ஆவரேஜா 1000 ஓட்டு இருக்கும். 1000 ஓட்டுன்னு பார்க்கறத விட ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்க. அப்போ 1000 ஓட்டு 4 டிவைட் பண்ணால் 250 குடும்பம்னு வருமா? அது அப்போ நீங்கள் 1000 ஓட்டுன்னு பார்க்கறத விட 250 குடும்பம்னு பார்க்கலாம். அதனால என்ன அட்வான்டேஜ்? இப்போ 250 வீடு இல்லை சார், 250 லொக்கேஷன். அப்போ 250 வீட்டை நீங்க போய் பார்க்கறது ரொம்ப ஈஸி. 1000 பேருன்னு பார்த்தா பெருசு. இப்போ தொகுதி ஃபுல்லா எடுங்க, 300 பூத்து சொன்னா 300 பூத்துல 1000 வச்சவரா 3 லட்சம் வாக்காளராச்சா? 3 லட்சம் வாக்காளர்னு பார்க்கறத விட அதே டிவைட் பை 4 போடுங்க, 75,000 வீடு தான். அப்ப 75,000 வீடு தானப்பா. இது கேண்டிடேட்டுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா நாளைக்கு அவர் எம்எல்ஏ ஆனாருன்னு வைங்க, அப்போ என் தொகுதியில் எத்தனை குடும்பம் இருக்குன்னு தெரியுமா அவருக்கு? அந்த குடும்ப வாரியா தான் எல்லா பெனிஃபிட்டும் கவர்மெண்ட் பிளான் பண்றாங்க. பிரச்சாரத்துக்கு இது பயன்படும் நினைக்கிறேன். பிரச்சாரத்துக்கு பயன்படும், வேறு லெவலில் பயன்படும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஃபோக்கஸா இருக்கும். ஒரு குடும்ப வாரியா வச்சுக்கலாம். இப்போ இந்த ஆப்ல பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் கிளிக் பண்றேன் சார், ஃபேமிலி மேனேஜர் கிளிக் பண்றோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 ஃபேமிலின்னு மேலே இருக்கு சார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் 1 ஃபேமிலியில் 6 குடும்பம் இருக்கு. இந்த 6 குடும்பம் யாருப்பா அப்படின்னு கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் சார். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அன்னலட்சுமி ஃபேமிலி, சுமதி ஃபேமிலி. அன்னலட்சுமி ஃபேமிலியில் 4 பேர் இருக்காங்க, சுமதி ஃபேமிலியில் 3 பேர் இருக்காங்க. இப்படி நீங்கள் உங்கள் வாக்காளரை ஆன்போர்ட் பண்ணி குடும்ப வாரியா நீங்கள் வந்து ஒரே குடும்பத்துக்கு வேற வேற பூத்துல ஓட்டு இருக்கும். அதில் கிராஸ் பூத் ஃபேமிலின்னு சொல்லுவோம் சார். ஒரே குடும்பத்தில் வேற வேற பூத்தில் ஓட்டு இருந்தாலும் அதை கிராஸ் பூத் ஃபேமிலின்னு கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ 3 கேட்டகரி கொடுத்துருக்கோம். ஒரே பூத்தில் வேற வேற சீரியல் நம்பர் இருந்து பக்கத்துல இருந்தால் ஒரு ஃபேமிலி, வேற வேற சீரியல் நம்பரும் இருக்கும். அதாவது 1ஆம் நம்பர்ல அப்பாவுக்கு இருக்கும், 100ஆம் நம்பர்ல மனைவிக்கு இருக்கும், 1000த்துல பையனுக்கு இருக்கும். இவங்க 3ஐயும் நீங்க ஒரே ஃபேமிலியா கொண்டு வரலாம். அப்புறம் பூத் டு பூத், 1ஆவது பூத்துல ஒரு ஆளு, 2ஆவது பூத்துல ஒரு ஆள் இருந்தாலுமே நீங்க ஒரே வாக்காளரை ஒரே ஃபேமிலியா பண்ணுங்க. இந்த மாதிரி வேரியஸ் லெவல் குரூப்பிங் கொடுத்துருக்கோம். இது 1. 3வது. 4வது சர்வே மேனேஜர். சர்வே மேனேஜர் நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ பல டிவிகள் வந்து சேட்டலைட் டிவி ஆகட்டும், யூடியூப் நிறைய இடத்துல ஆகட்டும், சர்வே எல்லாரும் வீடியோட இப்போ சர்வே கருத்து கணிப்பு கொடுக்குறான். இந்த கருத்து கணிப்பு நீங்களே உங்க டீமை வச்சு கூட பண்ணிக்கலாம். அதுக்கு உண்டான டூல் தான் இது. ஸோ உங்க எலெக்ஷன் கேடரை மேனேஜ் பண்ணிக்கலாம், உங்க பார்ட்டி நிர்வாகிகளை மேனேஜ் பண்ணிக்கலாம், வாக்காளர்களை மேனேஜ் பண்ணிக்கலாம், வாக்காளர்களோட குடும்பத்தை ஒன்னா சேர்த்து மேனேஜ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டா உங்களை பார்த்தீங்கன்னா சர்வேவும் நீங்க சர்வே வாங்கி. ஸோ இவ்வளோ ஃபோக்கஸ் உள்ள ஒரு ஃபீச்சர்ஸ் உள்ள ஒரு ப்ராடக்ட் தான் சார் இந்த தேடல் ஆப். இவ்வளோ இருக்கு. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முக்கியமான ஒரு வாக்காளர் வந்து ஒரு முக்கியமான இன்ஃப்ளூயன்சராக இருக்காரு, அவரை நம்ம அணுகணும்னா நமக்கு ஒரு 50 ஓட்டு கிடைக்கும், 100 ஓட்டு கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஆங்கிளில் நீங்கள் வந்து அதையும் தனியாக கேட்டகரைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டார் ஓட்டர்ஸ்ன்னு நாங்கள் வச்சுருக்கோம் இங்கே. ஓகே, ஸ்டார் ஓட்டர்னு கிளிக் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு தெரிஞ்சிடும். முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா 2 நீங்கள் வாக்காளர் பட்டியலை எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து ஆனந்தன் தந்தையின் பெயர் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா பேரை போட்டிருப்பாங்க. சில பேருக்கு தாயின் பெயர் அப்படின்னு சொல்லி அம்மா பேர் போட்டிருப்பாங்க. சில பேருக்கு கணவர் பெயர் அப்படின்னு கணவர் பெயர் போட்டிருப்பாங்க. சில பேருக்கு உறவினர் பெயர், ஒரு இதரர் பெயர்னு போடுவாங்க. இதில் வந்து 4 கேட்டகரி வரும் சார். அப்பா ஃபாதர், கணவர், இதரர்னா கார்டியன், அப்புறம் வந்து மதர் தாயின் பெயர். இப்போ இதில் அப்பா இல்லாத வாக்காளர்கள்லாம் மதர் டிபெண்ட். அப்போ இவங்களை நம்ம எப்படி வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், எப்படி இன்சைட்ஸ் எடுக்கலாம்? இதரர் பெயர்னா அப்பாவும் அம்மாவும் இல்லாத ஆதரவற்ற வாக்காளர். அப்போ இவங்களை நம்ம எப்படி டார்கெட் பண்ணலாம்? இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் உங்க ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சு நீங்க பண்ணி அதுக்கான ஃபீச்சர்ஸ் இல்லை, அதுக்குண்டான ஃபீச்சர்ஸ், அதுக்கான டூல்ஸ், இந்த மாதிரி நீங்க கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம் சார். இதுதான் இந்த தேடல் ஆப்போட கம்ப்ளீட் ஃபீச்சர்ஸ். இல்ல யூசர்ஸ் நான் ஒரு கேண்டிடேட்டா இந்த ஆப்பை பயன்படுத்தணும், எவ்வளோ பேர் நான் இதை பயன்படுத்த முடியும், எவ்வளோ யூசர்ஸ் நான் இதில் ஆட் பண்ண முடியும்? அன்லிமிட்டட் யூசர்ஸ்.
ஒரே ஒரு சூப்பர் அட்மின் கொடுத்துருவோம். ஒரு அப்பன் சூப்பர் அட்மின் எடுத்துலாம். உங்களுக்கு 300 பூத் இருந்தால் 300 + 200 500 கிரியேட் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு இப்போ சோழிங்கநல்லூர் தொகுதியெலாம் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 700 பூத்து சார். 690 சில்லற பூத்து. கிட்டத்தட்ட 700 பூத்து சோழிங்கநல்லூர் தொகுதியில் இருக்கு. அப்போ அவங்க 700 லாகின் ப்ளஸ் அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கெல்லாம் எப்படின்னா ஒரு 1000 லாகினாக தேவைப்படும். ஸோ நீங்கள் அன்லிமிட்டட் லாகின் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உண்மையிலே அருமை. நான் எதிர்பார்த்த விட நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி என்னன்னா, நான் நிறைய இங்கே ஸ்டார்ட் அப் ஆண்டர்பிரினர்கிட்ட பேசுறதான் நிறைய டெக்னாலஜி ப்ராடக்ட் வர வர அதை தொடர்ந்து கோத்ரூ பண்ணுறதும் உண்டு. அதை பேசும்போது நான் சொல்கிற விஷயம் வந்து 3S அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பீடு, ஸ்கேலபிள், செக்யூரிட்டி. இது 3 முக்கியம். ஒவ்வொரு டெக்னாலஜி ப்ராடக்ட்டுக்கும் அது ஆப்பாக இருக்கலாம், வெப்பாக இருக்கலாம், மொபைல் ஆப்பாக இருக்கலாம், இது முக்கியம் அப்படின்னு. அப்போ உங்களுடைய இந்த தேடல் ஆப்பில் எந்த அளவுக்கு ஸ்பீடோ ஸ்கேலபிலிட்டியும் இருக்குது, அதே மாதிரி செக்யூரிட்டி எந்த அளவுக்கு? சார் இது 3மே நாங்கள் கன்சிடர் பண்ணி தான் டெவலப்பே பண்ணிடுவோம். எப்படின்னா நான் சொன்ன மாதிரி POC முதல்ல ஒரு சின்ன ப்ராடக்டை தான் ஆரம்பித்தோம். அப்புறம் கொஞ்சம் MVP-யாக ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் நான் பெருசாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கும் போதே கான்க்ளேவ்லாம் போட்டு அவேர்னஸ்லாம் கிரியேட் பண்ணி கொடுத்தோம். அங்கிருந்தெல்லாம் இன்புட் எடுத்தோம். இந்த 3 ரொம்ப கிரிட்டிக்கல்னு பார்த்தோம். ஸ்பீட் ஏன் அப்படின்னா ஃபீல்டில் போகிறவங்களுக்கு ஆப் ஒழுங்காக ஒர்க் ஆகலன்னா யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ டெக்னாலஜி இப்போ எல்லாரும் 30 செகண்ட்ஸ் ரீல்ஸே பார்க்க மாட்டாங்க யாரும். அப்போது ஆப் கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகணும், இல்லைனா ஒர்க் ஆகாது, யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை கன்சிடர் பண்ணி ஹை அண்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து ஆப் டெவலப் பண்ணிடுவோம். ஒன்று ஸ்பீடு வில் பி கவர்டு, ஆல்ரெடி கவர்டு. 2வது ஸ்கேலபிலிட்டி சொன்னீங்க. எங்கள் ஆர்கிடெக்சரே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலபிள் ஆர்கிடெக்சர். ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி நான் ஸ்டேட் தமிழ்நாட்டுக்கோ இந்தியாவுக்கோ மட்டும் பண்ணலை, எல்லா குளோபலுக்கு தான் பண்ணியிருக்கோம். அப்போ குளோபல்னு பண்ணும்போது ஹைலி ஸ்கேலபிளாக இருக்கணும். அப்போ அந்த ஸ்கேலபிலிட்டி ஆர்கிடெக்சர் நாங்கள் கன்சிடர் பண்ணி தான் ஸ்கேலபிலிட்டாக பண்ணியிருக்கோம். 3வது முக்கியமாக நீங்கள் சொன்னது செக்யூரிட்டிஸ். இதுதான் நாங்கள் வந்து முதல்ல வச்சிருக்கணும். ஆக்சுவலாக முதல்ல நீங்கள் வச்சிருக்கணும். நீங்கள் 3Sன்னு சொல்லும் போதே செக்யூரிட்டின்னு முதல்ல வச்சிருக்கணும். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி மற்ற இண்டஸ்ட்ரியில் எப்படி செக்யூரிட்டி, பேங்கிங் இண்டஸ்ட்ரி எப்படி செக்யூரிட்டி ரொம்ப முக்கியமோ அதை விட பல மடங்கு செக்யூரிட்டி வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு முக்கியம். பேங்கிங் தான் ஹைலி செக்யூர்ட் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை விட பல மடங்கு இந்த இண்டஸ்ட்ரி வந்து விரிவான கேள்வி இருக்கு, அதனால தான் நான் கடைசி வச்சிருக்கேன். சரி, இதுல என்னன்னா இதுல வந்து செக்யூரிட்டி இல்லைன்னா வாழ்வா சாவாங்கிற பிரச்சனை இது. ஏன்னா வெற்றி தோல்வி, போர், இதுல வந்து செக்யூரிட்டியே இல்லைன்னா நிறைய இடத்துல காம்ப்ரமைஸ் ஆகக்கூடிய சுச்சுவேஷன் ஆயிடும். அப்படி இல்லை. ஸோ இது வந்து 100% செக்யூர்ட். 100% கூட சில டெக்னாலஜி வச்சு அட்டாக் பண்றாங்களா இல்லைன்னு தெரியல. பட் ஆனால் 100% செக்யூர்டாக தான் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். யாரும் உள்ள வர முடியாத அளவுக்கு தான் நாங்கள் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். அந்த கம்ப்ளைண்ட்ஸோட GDPR பாலிசி ஃபாலோ பண்ணுறோம். நீங்கள் சொல்லும் போதே கேடர் மேனேஜ்மெண்ட், ஓட்டர் மேனேஜ்மெண்ட், ஃபேமிலி மேனேஜ்மெண்ட், சர்வே மேனேஜ்மெண்ட் சொன்னீங்க. இதற்கு அப்புறம் இந்த போல் டே அன்னைக்கு உள்ள சர்வீஸ் பற்றி சொல்லுங்க. அது அந்த இதுக்கு அந்த நாளுக்கு உங்களோட ஆப் எந்த அளவுக்கு பயன்படுது? இதே ஆப்பில் இந்த கீழே ஃபூட்டரில் வந்து போல் டே ஃபீச்சர்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்கோம் சார். இப்போ இந்த போல் டே எலெக்ஷன் அன்னைக்கு, இப்போ ஜென்ரலாக நான் எல்லாட்டையும் சொல்கிறது தான், ஒரு 10வது படிக்கிற ஒரு பையன் பரீட்சைக்கு படிக்கிறான். 10வது எத்தனை வருஷம் படிக்கிறான்? 1 வருஷம் ஃபுல்லாக படிக்கிறான். அவனோட வெற்றியை வந்து எங்கே தீர்மானிக்கும்? அந்த 3 மணி நேரம் பரீட்சையில் தான் வந்து முடிவெடுக்கும். அதே மாதிரி ஒரு வேட்பாளரோ இல்லை ஒரு கட்சிக்காரரோ தேர்தலில் நிற்கிறவங்க வந்து 5 வருஷம் வேலை பார்க்குறாங்க. சமூக சேவையிலையோ எல்லாத்துலேயும் 5 வருஷம் அந்த தொகுதியில் வேலை பார்க்குறாங்க. அந்த 5 வருஷம் வேலை பார்க்குற அவங்களோட எஃபோர்ட் வந்து எலெக்ஷன் அன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த 10 மணி நேரம் தான் முடிவு பண்ணுது. காலையில் 7 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரையும் இந்த 10 மணி நேரம், 10 காலம் 1 மணி நேரம், இதுதான் முடிவு பண்ணு. இந்த இடத்துல நீங்கள் வந்து விஜிலண்டாவோ ஒரு ஆக்ஷன் எடுக்கக்கூடிய நிலைமையில இருந்தால் மட்டும்தான் அவங்க வெற்றியை தக்க வச்சுக்க முடியும். சரிங்களா? அவ்வளோ போலாயிருக்கு, எவ்வளோ போலாயிருக்கு. ஆமாம். அப்போ நீங்க ஆல்ரெடி மேனுவலா ஒரு ப்ராசஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நான் எலெக்ஷன் நின்றதுனாலையும் நான் பார்த்ததுனாலையும் மேனுவலா ப்ராசஸ் என்ன பண்றாங்கன்னா, வாக்காளர் பட்டியல உள்ள பூத் ஏஜென்ட் ஒருத்தர் இருப்பார். அவரு தான் வந்து சரி பார்ப்பாரு. ஒரு வாக்காளர் வரும்போது நீங்க ஓட்டு போடுறாரு, தகுதியானவரா அப்படி பார்த்துட்டு டிக் எடுக்காரு. ஆமாப்பா இவர் வந்துட்டாரு, டாக்குமெண்ட் செக் பண்ணிட்டாங்க, ஓட்டு போடலாம். ஸோ உள்ள ஒரு கட்சிக்காரங்க ஒரு பூத் ஏஜென்ட்டை போட்டு வாக்காளர்களை வராங்களா இல்லையா கரெக்டாக பார்த்து இந்த வாக்காளர் தானே பார்த்து டிக் அடிப்பாங்க. அந்த டிக் அடிக்கிற மெக்கானிசம் இப்போ மேனுவலாக நடந்துட்டு இருக்கு. இந்த டிக் அடிக்கிறத வச்சு தான் அவங்க என்ன பண்ணாங்க, 1 ஹவருக்கு ஒரு வாட்டி எவ்வளோ போலாக இருக்குன்றத ஃபோன் மூலிமா அவங்க தலைவர்களுக்கோ, கவர்மெண்ட் தான் பண்ணுது, எலெக்ஷன் கமிஷன் இதை தான் பண்ணுறாங்க. டிக் அடிச்சிருக்கு, அவங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு தகவல் சொல்லுவாங்க. 1 ஹவருக்கு இவ்வளோ போலாக இருக்கு, அரை மணி நேரத்துக்கு இவ்வளோ போலாக இருக்கு. நம்ம டிவியில் பார்க்குறோம், அனலிட்டிக்ஸ் பார்க்குறோம். லைவா 300 பூத்துலையும் நீங்கள் இப்போ கேண்டிடேட்னு சொல்லியிருந்தோம், 300 பூத்துலையும் லைவா யார் யார் ஓட்டு போட்டாங்கன்னு இங்கே உட்காந்துட்டு வார் ரூமில் ஒரு டிவியில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த பர்சன்டேஜ் ஃபோல் ஆயிருக்கு, எவ்வளோ ஆயிருக்கு. இப்போ இந்த டிக் அடிக்கிற மெக்கானிசம் டிஜிட்டலாக டிக் அடித்தோம் அப்படின்னா யார் யார் எவ்வளோ போலாயிருக்கு, எங்கே போலாயிருக்கு, எந்த பூத்தில் எவ்வளோ போலாயிருக்கு அப்படிங்கிறது கிளியராக இந்த உட்காந்து பார்த்துலாம்.
எலெக்ஷன் கமிஷனுக்கு முன்னாடி நமக்கு தகவல் தெரிஞ்சுன்னா நம்ம ஏஜென்ட் தான் உள்ள உட்காந்துருக்காங்க. இதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. நீங்கள் இந்த ஃபேமிலி மேனேஜர்னு சொன்னது ஃபேமிலி வைஸாக பண்ணிட்டு இருக்கும்போது எவ்வளோ ஓட்டா அவங்க பண்ணியிருக்காங்கன்றலாம் கொஞ்சம் நம்ம ஃபேமிலி வைஸா பார்க்கும்போது இப்போ ஒரு ஃபேமிலியில் 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 4 பேர்ல 4 பேரும் ஓட்டு போட்டாங்களா, இல்லை ஒருத்தர் தான் ஓட்டு போட்டிருக்காங்களா, மீதி 3 பேர் ஏன் ஓட்டு போடலை, இந்த லாஜிஸ்டிக்லாம் நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு லைவ் ஓட்டர் டேர்ன் அவுட் அப்ளிகேஷன் தான் ஃபீச்சர்ஸ் வந்து சூப்பர் சூப்பர் ஆமாம். இது ஒரு பெரிய ஹைலைட் ஃபீச்சர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த அப்ளிகேஷன் வந்து எல்லாருக்குமே பயன்படுற மாதிரி தான் டிசைனே பண்ணியிருக்கோம். எல்லாருக்குன்னா எல்லா வேட்பாளர்களுக்கும், அதாவது எந்த தேர்தலாக இருந்தாலும் சரி, எம்பி எலெக்ஷன், எம்எல்ஏ எலெக்ஷன், லோக்கல் பாடியில் வந்து கவுன்சிலர், உள்ளாட்சி தேர்தல், அதாவது கவுன்சிலருக்கோ, ஏன்னா ஒரு பஞ்சாயத்து வார்டு மெம்பர் லெவலுக்கு, பஞ்சாயத்து தலைவர், பஞ்சாயத்து வார்டு மெம்பர் அளவுக்கு உள்ள எல்லா வேட்பாளர் லெவலில் இருக்கிறவங்களுக்கும் இது பயன்படுத்துகிற மாதிரி தான் நான் வந்து டிசைனர். சட்டமன்ற, பாராளுமன்ற, உள்ளாட்சி அனைத்து தேர்தல் வேட்பாளர் தான் உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ். வேட்பாளர் தான் எங்களோட கிளைண்ட். அருமை சார். இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, இந்த தேடல் ஆப் மட்டும் வச்சுமே ஒருத்தர் வந்து தேர்தலை ஜெயிக்க முடியுமா அப்படிங்களா, அவர் களப்பணி நிறைய ஆற்றணும். ஆனால் தேடல் ஆப் இல்லைன்னா ஒருத்தர் ஜெயிக்கவே முடியாது தெரியுது. அந்த அளவுக்கு பல்வேறு அம்சங்கள், பல இன்சைட்டு, பல அம்சங்கள் அடங்கியிருக்கு. வாழ்த்துக்கள் சார். நன்றி. நன்றி சார்.